ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு செஞ்சு காட்ட போறேன். நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதற்கு எக் நூடுல்ஸ் சொன்னேனே, அதுக்கான தேவையான பொருட்களை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, டாப் ராமன் பிராண்ட் இருக்குல்ல, அந்த சேமியா தான் நான் அந்த நூடுல்ஸ் பாக்கெட் தான் எப்போதும் வாங்குவேன். அதனால அது பெரிய பாக்கெட் ஒன்று வாங்கினேன். வாங்கி அதை ஒரு 3/4 லிட்டர் தண்ணியில் கொஞ்சமாக கொஞ்சம் ஆயில் ட்ராப் அதில் போட்டு நல்லா பாயில் பண்ண பிறகு இந்த நூடுல்ஸ் பாக்கெட் அதில் பிரித்து போட்டு அது கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் தான் அப்படியே அதை குக் ஆகிடும். அதுக்கிடையில் அதை எடுத்து ஒரு வடிகட்டுறது, நம்ம புளி வடிகட்டுறது, கீரை வடிகட்டுறது இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் இதை போட்டு வடிகட்டி எடுத்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இங்கே பாருங்க, இது ஒரு 6 முட்டை. 6 முட்டையை கொஞ்சம் வானலியில் எண்ணெய் ஆயிலில் எடுத்து அது கொஞ்சம் சூடானது பிறகு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிட்டுணும். ஊற்றின பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா பொரித்து இதில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, இதை கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை வதக்கி அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், இது ஒரு 10 பூண்டு பல், அதை நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, அதையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, இது இவ்வளோ புதினா போட வேண்டியதில்லை, இல்லை கொஞ்சமாக ஒரு 7-8 லீஃப் போட்டால் போதும். இது வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் மட்டன் மசாலா இருக்கு பாருங்க, அதில் எல்லாமே ஒரு வாசனைக்கு தான், அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறமே இங்கே பாருங்க, சாஸ்லாம் இருக்கு பாருங்க, இது சோயா சாஸு, இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி சாஸு, அடுத்து டொமேட்டோ சாஸ், இது பாருங்க மொத்தம் 3 சாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமே போட்டுக்கணும். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை அதில் போட்டுக்கலாம். பூண்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க பூண்டு. இப்போ புதினா கொஞ்சம் மல்லிக்கீரை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. ஏன்னா இப்போ பட்டர் 2 ஸ்பூன் பட்டர் இதில் ஆட் பண்ணணும். ஏன் முன்னாடியே நம்ம ஆட் பண்ணல அப்படின்னா, இந்த வெங்காயம் நல்லா வதங்காது பட்டர் போட்டால். அதனால தான் ஆயிலில் நல்லா வதக்கிட்டு பிறகு இப்போ பட்டர் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும். டொமேட்டோ சாஸ் அதே ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். ஏன்னா இது நம்ம பச்சை மிளகாலாம் அதில் போட்டோம்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது வாயில் பட்டு ரொம்ப அவங்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கும்ல, அதுக்காக தான். நம்ம வேணும்னா ரெட் சில்லி கூட பவுடர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் முன்னே சொன்னேன்னு இந்த 2 வெங்காயம் 2 தக்காளி வந்து வதக்கி வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட்டு, அதை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குக்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் இந்த மட்டன் மசாலா தூள், கொஞ்சமாக இந்த மிளகாத்தூள், எல்லாம் சேர்த்து கிளறி விட முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க, மசாலா நல்லா தெரியுது பாருங்க. இப்போ நம்ம வந்து புதினா அதை கூட ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் கொஞ்சோண்டு மல்லிக்கீரை. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வச்சிருக்கோம், நூடுல்ஸ் குக் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகட்டும். இந்த மசாலாலாம் அது கூட சேரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்கு வந்து இது பொரிச்சு வச்சிருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம அது கொத்தமல்லி கீரை நறுக்கி வச்சிருக்கோம்ல அதை மேலே ஃப்ரெண்ட்ஸ் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து இப்போ சாப்பிடலாம். சாப்பிடும்போது என்ன பண்ணலாம், கொஞ்சம் லெமன் புழிஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். லெமன் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் சொன்னால் தான் நான் என்னோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். யாருமே கமெண்ட் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.